Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அண்ணாமலையை மாற்ற பாஜக விரும்புகிறது. ஆனால் அந்த முடிவை அவரே எடுக்க வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அவரே விரும்பி போகணும். இன்னமும் அண்ணாமலை மேலே மோடிக்கும் அமித்ஷா குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவது அநேகமாக உறுதி. கண்டிப்பாக அண்ணாமலை தலைவராக இருக்க முடியாது. எடப்பாடி கேட்கணும்னு அவசியம் இல்லை, பாஜகவை அவரை மாற்றிடும். ஏன்னா அவருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல. பாஜகக்குள்ளேயே பெரும்பாலானவர்கள் 75% மேல் தலைவர்கள் வற்புறுத்துவது எடப்பாடி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அண்ணாமலையை தலைவராக வைத்துக்கொண்டு பாஜக கூட்டணி அமைந்தால் அது வெற்றி பெறாது. ஏன்னா கட்சி வளர்ந்துருக்குல்ல, 18% காட்டியிருக்காங்கல்ல. 30% தாண்டோனே. தமிழ்நாடு பூரா 20%. 18ன்றது கூட்டணி. தனியாக பிஜேபிக்கு எவ்வளோ இருக்குது? 11%. அதுவும் 12னே வச்சுக்கோங்க. 10 அதிகபட்சம் 12. ஓகே, 12 வச்சு என்ன பண்ணுறோம்? இன்னும் ட்ரை பண்ணலாம், வளரும். 2 எலெக்ஷன் டார்கெட் பண்ணலாம். 31 நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க, அவன் டார்கெட் பண்ண மாட்டான். அவன் என்ன லாலிபாப் வச்சு நான் உட்காந்துருப்பான். திமுக 200 சீட் அடிச்சுட்டு வருது. அவன் கோணத்துலேருந்து பாருங்கள், உங்கள் கோணத்துலேருந்து ஏன் பார்க்குறீங்க? அண்ணாமலை இலக்கு அப்படி தானே இருக்கும். அண்ணாமலையோட இலக்கு முக்கியமா, பிஜேபியோட இலக்கு முக்கியமா? பிஜேபிக்காக அண்ணாமலையா, அண்ணாமலைக்காக பிஜேபியா? அதுக்கப்புறம் என்ன, தலைவர் பதவி போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம்னா அடுத்தவரை அவர் எப்படி அக்காமடேட் பண்ணுவாங்க? யார? அண்ணாமலை. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் ரொம்ப அண்ணாமலை பற்றி கவலைப்படுறீங்க. அண்ணாமலையை எங்கே கொண்டு போய் வச்சா உங்களுக்கு என்ன? மறுபடியும் ஐபிஎஸ்க்கே கூட போவார் அவர். ஐபிஎஸ் எப்படி சார் போக முடியும்? இல்லை, ஏன் நடக்காத இந்த நாட்டில்? மறுபடியும் அவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாரு மோடி. ராஜினாமா கடிதத்தை திரும்ப கொடுத்து மறுபடியும் அது நினச்சா மோடி நினச்சா என்ன வேணா நடக்கலாமா சார்? ஏங்க நடக்கூடாது? சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கணும்ல. ஏங்க லாஜிக் படி தான் இந்த நாட்டில் எல்லாமே நடக்குதா? இப்போ அண்ணாமலை தலைவர் பதவியில் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு இல்லப்பா. அலையன்ஸ் வச்சு 4 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லாம் மாறிடும். ஜெயிச்சிட்டாங்க, அலையன்ஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிடுதுன்னா எல்லாமே மாறிடும். இப்போ அப்போ கூட அண்ணாமலையை கூட்டு வந்து 10 பிஜேபி எம்எல்ஏ அசம்பிளி உள்ள இருக்கான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ்நாடு நாசமாக போவோம், அது வேறு விஷயம். 10 பிஜேபி எம்எல்ஏ அசம்பிளி உள்ள இருந்தான்னா, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படும். இன்னைக்கு அதிமுக பிஜேபி கிட்ட டோட்டல் சரண்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 எம்எல்ஏ வேணாம்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் காண கிடைக்காத காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு தடையா அண்ணாமலை தான் இருந்தாரா? கண்டிப்பாக. எடப்பாடிக்கு அண்ணாமலை பிரச்சனை, அண்ணாமலைக்கு எடப்பாடி பிரச்சனை. அது எடப்பாடியை மாற்ற முடியாது, அண்ணாமலையை மாற்றுறாங்க. எடப்பாடி மாற்ற முடியாதா? மாற்ற முடியாது. எடப்பாடி எப்படி மாற்றுவீங்க? செங்கோட்டையன் அவரும் போய் சந்திக்கிறார். மண்குதிரை நீர்குதிரையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து எடப்பாடி நிறுத்த முடியாது. முதல்ல ஓபிஎஸ்ஸை ட்ரை பண்ணாங்க, அது டிமானிட்டைசேஷன் ஆகி போச்சு. அதனால் இப்போ செங்கோட்டையனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கூட்டணி என்பது பிஜேபியின் அழுத்தத்தால் வருவது, ஏடிஎம்கேயோட விருப்பத்தால் வர்றது கிடையாது. அவங்களுக்கு தான் இந்த அலையன்ஸில் அதிகப்படியான விருப்பம். ஒரு சாய்ஸ் கொடுத்தா ஏடிஎம்கே பிஜேபியை கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விஜயோட போகணுன்னு தான் ஆசை, இல்லைன்னா பாமக உள்ளிட்ட கட்சிகளோட போகணுன்னு தான் ஆசை. பிஜேபி நெருக்கடின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் பிஜேபி அவங்கள அழுத்தப்படுத்துகிறாங்க, நெருக்குறாங்க அவங்கள. இல்லை, நெருக்கடியை தாங்கிட்டு நின்றுட்டாங்கன்னா தாங்கெல்லாம் நிற்க முடியாது. ஏன்னா இழக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அதனால் தாங்கலாம் முடியாது அவங்களால. அந்த நெருக்கடிக்கு அவர்கள் உடன்பட்டே தீரணும், இல்லைன்னா ஈடி வந்து நீக்கும் வீட்டு வாசல். விஜய் சொல்கிறாருல, திமுக வர்சஸ் தாவேக்கா தான் போட்டி. கதை அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ணா திமுகவை குறைச்சி மதிப்பிடாது. விஜய் ஓட்டை உடைப்பார், அது உண்மை. எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. ஆனால் களம் வந்து விஜய்க்கா திமுகலாம் அதிக பிரசிங்கத்தனமான வார்த்தை. கட்சி ஆரம்பித்து 13 மாதத்துலேயே 2 வருஷத்தில் நான் தான் சிஎம், எனக்கும் 75 வருஷம் கட்சிக்கு தான் போட்டின்றதெல்லாம் வந்து கேலி கூத்து. அதிகமான பேச்சு தான். கிரவுண்டில் என்ன சப்போர்ட்? 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு ஜெயிக்கிறதுனா விளையாட்டா? திமுக அண்ணா திமுக விஸ்வரூபடுத்தி நிற்கிறான். அவங்ககிட்ட மத்திய அரசு, இவங்ககிட்ட மாநில அரசு. அவங்ககிட்டையும் பணம் இருக்குது, இவங்ககிட்டையும் பணம் இருக்குது. அவங்ககிட்டையும் மீடியா இருக்குது, இவங்ககிட்டையும் மீடியா இருக்குது. உங்கள்கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்குது? கொண்டு வந்துட்டா போச்சு. விஜய் இப்போ பொருட்படுத்த மாட்டாங்களா இவங்க 2 பேரும்? அல்லது பொருட்படுத்துவாங்க. பாதிப்பு 2 பேருக்கும் கணிசமான அளவில் இருக்குது. ஒரு 15லேருந்து 20% ஓட்டை உடைப்பார்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மை. ஆனால் அவர் ஜெயிக்க முடியாது. அவர் உடைக்கிற ஓட்டால் யார் ஜெயிப்பான்றது தான் $1 பில்லியன். அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். இல்லை, அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டை மட்டும் இல்லை, ஒரு திமுக ஓட்டையும் உடைக்கும். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இல்லைங்க, அவங்க எல்லாரையும் பிஜேபி அக்காமடேட் பண்ணிக்கொண்டாங்க. அதுதான் இப்போ சிக்கல் வந்து அங்கே தான் நிற்குது. பிஜேபி அலையன்ஸ் பிரச்சனை இல்லை, டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் என்ன பண்ணுறது, சசிகலாவை என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு போன் ஆஃப் கன்டென்ஷன் வாங்க. சிக்கல் அங்கே தான் வந்து நிற்குது. இவர்களை என்ன செய்வது? உறுதியாக இருக்கார் எடப்பாடி, சேர்த்துக்க மாட்டாங்க, முடியாது. அதில் உறுதியாக இருக்கார், வாய்ப்பே கிடையாது. கம் வாட்மே நான் சேர்த்துக்க மாட்டேன். உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை அப்படின்னு அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கார். நான் தொடர்ந்து நீங்கள் பாட்டுக்கு எதையாவது ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நான் இல்லை ரேஸில் அப்படின்ட்டாரு. உங்களுடைய பார்வை? இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா அவர் இன்னொன்று சொல்கிறாரு, இங்கே வந்து போட்டியெல்லாம் கிடையாது, கன்சென்சஸ்ன்றாரு.
போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது, க்யூவில் நின்று ஓட்டு போடுறது அதெல்லாம் கிடையாது. பிஜேபியில் எப்பவுமே ஒருமித்த கருத்தின் அடிப்படையில்ன்றது தான் எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். அந்த கன்சென்சஸ்ன்ற வார்த்தையை சொல்லலையே ஒழிய அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. தெளிவுபடுத்திட்டாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ரேஸில் இல்லைன்றதை அவரே சொல்லிட்டார். ஏன்னா ஏற்கனவே வந்த தகவல் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தினமலரில் ஒரு நல்ல கட்டுரை வந்திருந்தது. அண்ணாமலையை மாற்ற பாஜக விரும்புகிறது, ஆனால் அந்த முடிவை அவரே எடுக்க வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள்னு சொன்னாங்க. அவரே விரும்பி போகணும், நம்ம அனுப்பின மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னமும் அண்ணாமலை மேலே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும், குறிப்பாக மோடி அவர்களுக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, இன்னமும் இருக்குது. அதை அவங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அவங்க அதை அடிப்படையில் பார்க்கும்பொழுது அண்ணாமலையை மாற்றுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவது அநேகமாக உறுதி. கண்டிப்பாக அண்ணாமலை தலைவராக இருக்க முடியாது. எடப்பாடி கேட்கணும்னு அவசியம் இல்லை, பாஜகவை அவரை மாற்றிடும். ஏன்னா அவருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல. அவரை வச்சுட்டு கூட்டணி போவது சரியாக இருக்காது, ஏடா கூடமாக ஏதாவது பேசுவார், எலெக்ஷன் டைமில் சிக்கல் ஆகிடும்னு பயப்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தடாலடி அவரை தூக்கி வெளியில் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இந்த முடிவு அவரே எடுத்த முடிவாக இருக்க வேண்டும். தலைவர் பதவியிலிருந்து விலகுவது என்ற முடிவு, அதாவது தலைவர் பதவிக்கு போட்டி இருக்குது 8, 9, 10, அந்த போட்டி போட வேண்டாம், அதாவது அவரே விலகுவது என்ற முடிவை அவரே எடுக்க வேண்டும் என்று பாஜக தலைமை விரும்பியதாக தான் தினமலர் செய்தி கட்டுரையில் வந்தது. ஐ திங்க் அது கரெக்டுன்னு தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கி அண்ணாமலையோட ஸ்பீச் இன்டர்வியூ அதை தான் சொல்லுது. நான் போட்டி போட போகல அப்படின்னு அவர் சொல்லிட்டார். போட்டி போட போகலை அப்படி தான் அவர் சொல்கிறத பார்த்தா நான் போட்டியில் இல்லைன்றாரு. நம்ம அதை இதுக்கு பின்னால் நாடகம் இருக்கான்னு எனக்கு தெரில. அவர் ஃபேஸ் வேல்யூவில் தான் நம்ம எடுக்க முடியும். ஆகவே இது அவர் எடுத்த முடிவு வந்து இந்த முறை அவர் தலைவராக இல்லை என்று தான் அர்த்தம். அப்படி என்றால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி என்று தான் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் இன்டர்லிங்க்டு. ஃபஸ்ட்டு அறிகுறி பாஜக அதிமுக கூட்டணிக்கான அறிகுறி அண்ணாமலை மாற்றப்படுவது. ஏன்னா எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர பிரம்ம பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறது பிஜேபி. அவர் நேரடியாக வைக்கக்கூடிய கோரிக்கை, அவருக்கு வந்து பிஜேபி அலையன்ஸ்க்கு, அவங்க பிஜேபி விரும்புவது பிஜேபி அலையன்ஸ்க்கு அவர் ஒத்துக்கணும், பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கணும். இதில் ரெண்டாவது பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கறதுல அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். பட் பாஜக கூட்டணியை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் தான் சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக முதல்ல அந்த உறவு வரணுன்னாலே அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் அதை அவர் சொல்ல மாட்டேன்றார். அவருடைய நோக்கம் அதுதான்றது பாஜக தலைமை புரிந்து கொண்டது. பாஜகக்குள்ளேயே பெரும்பாலானவர்கள் 75% மேல் தலைவர்கள் வற்புறுத்துவது, எடப்பாடி கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அண்ணாமலையை தலைவராக வைத்துக்கொண்டு பாஜக கூட்டணி அமைந்தால் இங்கே அது வெற்றி பெறாது. ஏன்னா அண்ணாமலை எல்லா விதமான எந்த ஒத்துழைப்பையும் கொடுக்க மாட்டார் கூட்டணிக்கு, மாறாக கூட்டணியை கெடுப்பதற்கான வேலைகளிலும் அவர் ஈடுபடுவார் என்று தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் பாஜக தலைவர்களே. அதனால் பாஜக தலைமையே அவரை மாற்றிவிடும். ஆனால் அந்த மாற்றம் என்பது அவர்கள் மாற்றியதாக இருக்காது, அண்ணாமலை தானே விலகியதாக இருக்கும். அவரே விரும்பி விலக வேண்டும் என்று தான் பாஜக விரும்புகிறதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னால் தினமலரில் வந்த செய்தி கட்டுரை சரியாக இருக்கிறது. இன்று அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது, தலைவர் தேர்தலில் நான் இல்லை என்று சொன்னதை பார்க்கும்போது தினமலர் செய்தி உண்மை என்றும் நான் நம்புகிறேன். இப்போ அண்ணாமலை ரேஸ்லேருந்து அவரே விலகிவிட்டார். இதைத்தான் இந்த கட்டுரை, தினமலர் கட்டுரை சொல்லியிருந்தது. ஐ திங்க் தட்ஸ் கரெக்ட் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி அவரோட ஸ்பீச்சை பார்க்கும்போது அப்படி தான் படுது. விலகுமாறு சொல்லப்பட்டார், அவர் விலகிவிட்டார், அவ்வளோதான். பணிக்கப்பட்டார். ஆனால் அவர் சொல்லும்போது நானே விலகிட்டேன்னு தான் சொல்லுவார். அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார். நெருக்கடி தான் ஒரு கண்டிப்பாக தாக்கீது வந்திருக்கிறது, நீங்கள் விலகி விடுங்கள்னு விலகிட்டார், அவ்வளோதான். ஆனால் அவரை எங்கேயாவது அக்காமடேட் பண்ணிப்பாங்க. மத்திய அமைச்சரவையிலோ அல்லது பாஜக தலைமையிலோ ஏதாவது ஒரு பதவி அவருக்கு இருக்கும். அவரை சும்மா விட்டுவிட மாட்டார்கள். இன்னமும் அவருக்கு அங்கே ஒரு அமித்ஷா, மோடி, குறிப்பாக மோடி அவரிடம் ஒரு மவுஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சார், அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லும்போது, நான் எங்கேயும் போயிட மாட்டேங்கன்னா, டெல்லி போனால் கூட ஒரே நைட்டில் திரும்பி வர ஆள், நான் இங்கேயே தான் இருப்பேன், அது சொன்னார். இன்னொன்று சொன்னார் கேள்விக்கு, தலைவர் தேர்தல் முடிஞ்சு தலைவர் தேர்ந்தெடுத்தோன்னா நம்ம நிறையா பேசுவோன்னாரு. அதுதான் அதில் முக்கியமாக சொன்னது. அவரோட ப்ரெஸ் மீட்டில் கடைசியாக சொன்னதில், தலைவர் தேர்தல் முடிஞ்சு புதிய தலைவர் தேர்ந்தெடுத்தோன்னே நம்ம நிறையா பேசுவோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார், அது நல்லா தெரியுது. அதோட நல்லா தெரியாது அவர் தலைவர் பதவிக்கான தேர்தலில் ரேஸில் அவர் இல்லைன்றது நல்லாவே தெரியும். என்ன பேசுவார்னு ஐ டோன்ட் நோ, அது எப்படி எனக்கு தெரியும். அவர் என்ன பேசுவார் என்னன்றதெல்லாம் அது அவர் தலைவர் தேர்தலுக்கு இல்லை, யாரை கொண்டு வராங்க, என்ன டீல் நடக்குதுன்றதை பொறுத்த விஷயம். அது நான் யாரையும் கை காட்டலைன்னு சொல்கிறாரு. ஆமாம், அதையும் சொல்கிறாரு அவர். அதனால் அவர் இல்லைன்றது உறுதிப்படுத்தப்படுகிறது, அப்படி தான் நமக்கு தெரியுது. இன்னொன்று, அவர் ஆதரவாளர்களும் இல்லை. அதாவது நான் இன்னும் இருந்தால் சரியாக இருக்கும்,
அப்படின்ற நான் கை காட்டலிங்கிறது அது உறுதியாக சொல்ல முடியாது. அதில் அவர் சொல்கிறத எடுத்துக்க முடியாது ஃபேஸ் வேல்யூவில். அது யார் என்னன்றது நமக்கு தெரியாது. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். இல்லை, ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, நான் கை காட்டின யாரையும் விரும்பலை, தலைமை விரும்பலை, அப்போது அப்படி அதுக்கான அர்த்தமும் எடுத்துக்கலாம்ல. ஐ டோன்ட் நோ, அது அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது அவர் பேசும்போது தான் தெரியும். இப்போதைக்கு அவர் இல்லை களத்தில், சொன்ன மாதிரி வந்து அவர் கை காட்டுபவரும் இல்லை என்று தான் தெரிகிறது. அண்ணாமலையிடம் ஒரு அதிருப்தி தெரியுதா சார் உங்கள் பார்வையில்? அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஏமாற்றம் தெரியுது. அவருடைய வார்த்தைகள்லேயும் ஒரு 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 சஞ்சலம், ஒரு சலனம் இருக்குது, ஒரு சலிப்பு இருக்குது. ஏன்னா அவர் கூட்டணியை பற்றிலாம் பேசும்போது அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. தெளிவாக அவர் ஏடிஎம்கே அலையன்ஸில் விருப்பம் இல்லை, அவருக்கு 100% அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பிஜேபியில் எல்லாரும் விரும்புகிறாங்க ஏடிஎம்கேயோட போகணுன்னு, ஏடிஎம்கேல 70% விரும்புது பிஜேபியோட போகணும். ஸோ அதனால் அவரை வைத்துக்கொண்டு கூட்டணியை அமைக்க முடியாது. அதனால் அவராகவே விலகுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அவர் கட்சியே விரும்புது, பாஜக எல்லா தலைவர்களும் விரும்புகிறாங்க, அவருக்கு விருப்பம் இல்லைங்க. அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவரை போய் கேளுங்க, என்ன கேட்குறீங்க? இல்லை, ஏன் அப்படி இருக்காரு? அதை தாங்க அவரை போய் கேளுங்க. அவரை கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் என்ன கேட்க முடியாது. இது அவரோட முடிவு. 40 வயது ஆகிறது, இளைஞர், அரசியல் இளைஞர். அவர் பிடிக்குதோ பிடிக்கலையோ தமிழ்நாட்டில் பிஜேபியை கிட்டத்தட்ட பட்டி தொட்டியங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு. வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. அதான் இது இவ்வளோ தான். அது இதுக்கு மேலே போக மாட்டேறது டவுட்டு. ஒரு டாக் ஆஃப் த டவுனாக அதை மாற்றினார். அலையன்ஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஜெயிக்க முடியும், அலையன்ஸ் இல்லாமல் தனியாக போக முடியாது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னால் பாமகவும் இருக்கும், கூட்டணி குட்டி கட்சிகள்லாம் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அது ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கும். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். அண்ணாமலை தலைவராக இருந்தால் இன்னும் வலுவாக இருக்கும்ல. நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்துருக்காருங்க. ஆனால் அவர் கெடுத்துருவார் இல்லை. பிஜேபி அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் அவருக்கு பிடிக்கலைங்க. அவர் வச்சது எலெக்ஷன்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது. தனியாக கட்சியை வச்சுக்கலாம் மொழி, ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்லாம் நீங்கள் போக முடியாது. கெடுத்துருவார், கண்டிப்பாக கெடுத்துருவார். ஏதாவது பேசுவார், திடீர்னு ஜெயலலிதா பற்றி ஏதாவது சொல்லுவார், அண்ணா எம்ஜிஆரை பற்றி சொல்லுவார், அண்ணாதுரையை பற்றி சொல்லுவார். இப்படி தானே கடந்த காலங்களில் பேசினார். நான் பேச மாட்டேன்னு ஒன்றும் உறுதி கொடுக்கல, அப்படின்னா கண்டிப்பாக பேசுவார். இது அவருக்கும் தெரியும், அண்ணாமலை அதிமுகவுக்கும் தெரியும், இவங்க எல்லாரும் விட பிஜேபிக்கு தெரியும். அதனால் அவர் மாற்றம் உறுதி. அவர் மாற்றம் உறுதி என்றால் அதிமுக பாஜக கூட்டணி அதனினும் உறுதின்னு அர்த்தம். ஸோ இப்போ அண்ணாமலை இப்படி தலைவர் பதவியில் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு இல்லைப்பா. அலையன்ஸ் வச்சு 4 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லாம் மாறிடுங்க. ஜெயிச்சிட்டாங்க, அலையன்ஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிடுதுன்னா எல்லாமே மாறிடும். அப்போ கூட அண்ணாமலையை கூட்டு வந்துடலாம் உள்ள. அதாவது நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். வெற்றி பெறுறீங்களா இல்லையான்றதான், நம்பர்ஸ் தான் முக்கியம் ஜனநாயகத்தில். இப்போ இருக்க 4 சீட்டு 10 சீட்டு ஆச்சுனாலே வெற்றி தான். 10 பிஜேபி எம்எல்ஏ அசம்பிளி உள்ளே இருக்கான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ்நாடு நாசமாக போவோம், அது வேறு விஷயம். அதிமுக ஆட்சி அமையுது, கூட்டணி ஆட்சி அமையுது, என்டிஏ கவர்மெண்ட் அமித்ஷா சொன்ன மாதிரி வலுவான கூட்டணி அமையுது. இல்லை இந்த கூட்டணி ஒரு 100 சீட்டு, திமுக கூட்டணி ஒரு 120 சீட்டு பிடிச்சி அவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க. அப்பயும் இது வலுவாக இருக்கும்ல. 10 பிஜேபி எம்எல்ஏ அசம்பிளி உள்ள இருந்தான்னா அவங்க ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தும். கட்சி வளர்றதுன்னா இப்போ கூட்டணிக்கு போகலை, ஆனால் கட்சி இண்டிவிஜுவலாக இருக்குது, அண்ணாமலையோட பாதையில் போகுது. இல்லைங்க, இவ்வளோ தான் வளரும். இதுக்கு மேலே வளர்ந்தால் வீக்கம். அது பேர் வளர்ச்சி இல்லை. காங்கிரஸோட கதி என்ன? இவ்வளோ தான். இனிமேல் திராவிட கட்சிகள் தான். நீ தேசிய கட்சி வந்து இனிமேல் வந்து 30% தாண்டி ஆட்சி அமைக்கிறதுலாம் அவசியமே கிடையாது, அது சாத்தியமும் இல்லை. மேக்ஸிமம் வளர்ச்சி இவ்வளோ தான், இதுக்கு மேலாம் ஒன்றும் வளராது. அண்ணாமலை பெரிய கனவோடு இருக்கார்ல, ஆட்சி அமைக்கிறது எவ்வளோ பெரிய கனவுனா இருக்கட்டும், அது வளராது. ஜெயிக்காமலே கூட ஆட்சி அமைக்கலாம்ல. ஜெயிக்காமல் எப்படி சார்? அது பிஜேபி அமைக்கும்ல. ஒரு உறுப்பினர் வச்சு அருணாச்சல பிரதேசில் அமைச்சாங்கல்ல. 10 எம்எல்ஏ பிஜேபி இருந்தால் பிஜேபி சிஎம் வந்து ஆச்சரியப்படாதீங்க. சிஎம் ஆமாம், எல்லா ஆட்டுழியமும் சிரிக்காதீங்க சார். 18 சார் எல்லா ஆட்டுழியமும் நடக்கும் சார் பிஜேபி ஆட்சியில். அருணாச்சல பிரதேசில் என்ன பண்ணாங்க? ஒரு உறுப்பினர் பிஜேபி, 41 உறுப்பினர் எதிர்கட்சி. 41 உறுப்பினர் இந்த ஒரு உறுப்பினரோட சேர வச்சு பிஜேபி சிஎம் ஆகிட்டாங்க. இன்றைக்கி அதிமுக பிஜேபி கிட்ட டோட்டல் சரண்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு சொல்கிறது கேட்டு தான் நடக்கும். அதான் சொல்கிறேன், 4 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வேணான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை. தமிழ்நாட்டில் காண கிடைக்காத காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு தடையாக அண்ணாமலை தான் இருந்தாரா? கண்டிப்பாக. ஜெயிக்கிறதுக்கு, கூட்டணிக்கு ஜெயிக்கிறதுக்கு அவர் தடை தான். ஜெயிச்ச பிறகு அண்ணாமலையை கூட்டு வந்துக்கலாம். ஏன் ஒரு தடையாக இருக்கணும்? அது அவர் தான் கேட்கணுன்றல. அவருக்கு பிடிக்கல, ஏடிஎம்கேவை அவருக்கு பிடிக்கல. அவர் தனியாக கட்சி வளரணும்னு பார்க்குறாரு. எப்படி சார் அதிமுக பிடிக்கலன்றீங்க? ஏன்னா அவர் பேசும்போது எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க தானே அதிமுக தலைவர்களையும் குறிப்பிட்ட வாயில் பேசுறது ஒன்று, உள்ளே இருக்கிறது ஒன்றுங்க.
அண்ணாமலையும் கொங்கு பகுதியை சேர்ந்தவர், அங்கே அதிமுக இயல்பாகவே ஸ்ட்ராங்கான அலைன்ஸ். ஸோ அதிமுகவோட பாஜக இருக்கிறதுங்கிறது அவருக்குமே ப்ளஸ் பாயிண்ட் தானே. இப்போ கோயம்புத்தூரில் நல்ல வாக்குகளை வாங்கியிருந்தார். அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் ஒரு அதிமுக கூட்டணியில் இருந்தது ஆல்ரெடி, அவர் தன்னவராக பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. எஸ்பி வேலுமணி அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது அதிமுக தலைவர்கள் கொடுத்த மரியாதை, கொடுத்த முக்கியத்துவம். இல்லை அதெல்லாம் ஓகே, பட் அவருக்கு ப்ராப்ளம், அவரோட ப்ராப்ளம் எடப்பாடியோட ப்ராப்ளம் அண்ணாமலையோட பிஜேபியோட இல்லை. அண்ணாமலையோட ப்ராப்ளம் ஏடிஎம்கேவோட இல்லை, எடப்பாடியோட. அவ்வளோதான். அதுதான் இப்போ இருக்க சிக்கல். எடப்பாடிக்கு அண்ணாமலை பிரச்சனை, அண்ணாமலைக்கு எடப்பாடி பிரச்சனை, அவ்வளோதான். அது இப்போ ஈகோ ப்ராப்ளம் இருக்குது. லைன் இது ஒத்து வரல, கெமிஸ்ட்ரி ஒத்து வரல. ஸோ அதுதான் இப்போ இருக்க சிக்கல். அது எடப்பாடியை மாற்ற முடியாது, அண்ணாமலையை மாற்றுறாங்க. எடப்பாடி மாற்ற முடியாது. எடப்பாடி எப்படி மாற்றுவீங்க நீங்கள்? செங்கோட்டையன் அவரும் போய் சந்திக்கிறார். மண்குதிரை நீர்குதிரையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து எடப்பாடி நிறுத்த முடியாது. முதல்ல ஓபிஎஸ்ஸை ட்ரை பண்ணாங்க, அது டிமானிட்டைசேஷன் ஆகிப்போச்சு. அதனால் இப்போ செங்கோட்டையனை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இது எல்லாமே ப்ளஸ் பாதுகாப்பு அல்ல, அதெல்லாம் கதை. அதெல்லாம் Y+, X, C+, B+ன்றதெல்லாம் மீடியாவாக எழுதிக்கிற கதை. அதுவும் அதெல்லாம் இருக்காது. நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வந்தார். அது யாரோனா போய் சந்திக்கலாம். நிதியமைச்சர் சார் இருக்கட்டும். இன்னும் 2 கொம்பா தமிழ்நாடுன்னா சிதம்பரம் கூட தான் 10 வருஷம் நிதி அமைச்சராக இருந்தார். அவர்களும் மனிதர்கள் தான், நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். அவங்க ஒன்றும் வானத்துலேருந்து குசி இல்லை, அப்படி இல்லை. அப்புறம் என்ன? பட் அந்த சந்திப்புக்கு ஏதாவது அர்த்தம் இல்லாமல் இருக்காது. ஒரு அர்த்தமும் கிடையாது. உசுப்பி விடணும்னு பார்க்குறான். ஏடிஎம்கேல செங்கோட்டையனுக்கு எதிராக யாரையா கொம்பு செய்ய விடணும்னு பார்க்குறாங்க. எடப்பாடிக்கு எதிராக வேலைக்கு ஆகாது. அசம்பிளியில் தனியாக வந்துட்டு தனியாக போகிறாரு. ஒரு எம்எல்ஏ அவர் பின்னால் இல்லை. ஓபிஎஸ்க்காக 2 எம்எல்ஏ இருக்கான், மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கமும். இவருக்கு யாருமே கிடையாது. ஸோ இப்போ எடப்பாடியை மாற்ற முடியல, சரி நம்ம விட்டு கொடுத்துருவோம். நம்ம அலையன்ஸ் முக்கியங்க அவங்களுக்கு. ஏடிஎம்கே அலையன்ஸ் முக்கியம். ஏடிஎம்கே இல்லைன்னா இப்போ இருக்க 4 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு. ஏன் சார்? அதுதான் உண்மை. ஏன் சார்னா என்ன? இல்லை, கோயம்புத்தூரில் 10 தனியாக ஒரு எம்எல்ஏ கூட அவங்க ஜெயிக்க முடியாதுங்க. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஸோ கட்சி வளர்ந்துருக்குல்ல, 18% காட்டியிருக்காங்கல்ல. 30% தாண்டோம். நீ தமிழ்நாடு பூரா 20%. 18ன்றது கூட்டணி. தனியாக பிஜேபிக்கு எவ்வளோ இருக்குது? 10-11%. அதுவும் 12ன்னே வச்சுக்கோங்க. 10 அதிகபட்சம் 12. ஓகே, 12 வச்சு என்ன பண்ணுறது? இப்போ இன்னும் ட்ரை பண்ணலாம், வளரும். 2 எலெக்ஷன் டார்கெட் பண்ணலாம். 31 நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்க, அவன் டார்கெட் பண்ண மாட்டான். அவன் என்ன லாலிபாப் வச்சு நான் உட்காந்துருப்பான். திமுக 200 சீட் அடிச்சுட்டு வருது. அவன் கோணத்துலேருந்து பாருங்கள், உங்கள் கோணத்துலேருந்து ஏன் பார்க்குறீங்க? அண்ணாமலை இலக்கு அப்படி தானே இருக்கும். அண்ணாமலையோட இலக்கு முக்கியமா, பிஜேபியோட இலக்கு முக்கியமா? பிஜேபிக்காக அண்ணாமலையா, அண்ணாமலைக்காக பிஜேபியா? கட்சி பெருசா, தனிநபர் பெருசா? பிஜேபிக்கு தான் அண்ணாமலை தலைவர். அண்ணாமலைக்கு பிஜேபி கிடையாது. அண்ணாமலைக்காக பிஜேபி கிடையாது, பிஜேபிக்காக தான் அண்ணாமலை. நான் அண்ணாமலை சொல்கிற மாதிரி கேட்டால் இன்னொரு 10 வருஷத்தில் ஆட்சி அமைக்கலாம்ல. ஏங்க திரும்ப திரும்ப சொல்கிறான், அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் பார்வையிலேருந்து பாருங்கள். ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் தாங்க வேணும், லாங் டேர்ம் கோல்ஸ்க்குலாம் யாருமே தயார் கிடையாது. இன்றைக்கி 2 எலெக்ஷனை தியாகம் பண்ணிட்டு அவன் உட்காந்துருப்பானா லாலிபாப் சாப்பிட்டுன்னு? 2 எலெக்ஷன் சைபர் ஆவணி. அதுக்குள்ளே திமுக வந்து இன்னும் 2 டேர்ம் வந்ததுன்னா அவ்வளோதான், அவன் விஸ்வரூபம் எடுத்துருவான். இன்றைக்கி என்ன வேணும்? அடுத்த எலெக்ஷனில் திமுக வீழ்த்தணும்னா கூட்டணி வேணும். கூட்டணி இல்லைன்னா சைபர். இல்லை நாங்கள் 31 பார்த்துக்கிறோம், 36 பார்த்துக்கிறோன்ற கதைலாம் கிடையாது. இன்றைக்கி என்ன வேணும்? இன்ஸ்டன்ட்டுக்கு ரிசல்ட் வேணுங்க. இது எப்படி அண்ணாமலைக்கு இப்போ புரியாமல் போச்சு? ஒரு தலைவர் பதவியில் இருக்கும், கட்சி மேலிடம் இப்படி ஒரு மூடில் இருக்கு. நல்ல கேள்வி. அவர் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாங்க, நான் வளர்த்து காட்டுறேன்னாரு கட்சியை. ஒரு கட்டத்தில் புரிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவங்க நெருக்குறாங்க போட்டு, நீயா போயிட்டு நீங்களாகவே விலகி விடுங்கள்ன்றாங்க அவங்க. அவ்வளோதான். அவருக்கு வந்து ஹானரபிள் எக்ஸிட் கொடுக்குறாங்க. நீங்களாக எதை சொல்லிட்டார்ல இன்றைக்கி, நான் போட்டியில் இல்லைன்னு. அதான் அங்கே எலெக்ஷன்லாம் கிடையாது, செலெக்ஷன் தான். யார் போட்டி போடணும் தலைமை விரும்புதோ அவங்க தான் போட்டியை போட முடியும். அதை மீறி போக முடியாது. அதனால் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, நீங்களாகவே வித்ரா பண்ணிக்கோங்கன்னா அவர் வித்ரா பண்ணிக்கிறார். அவ்வளோதான். அப்படி தான் எனக்கு தோணுது. இன்னொன்று சார், ரொம்ப நாளாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அண்ணாமலை மாற்றப்படுவார், தலைவர் பதவி மாறுதுன்னு 24 தேர்தலுக்கு பிறகு இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதில் இதுவும் ஒன்றும் இல்லை. இந்த முறை உறுதி. கொஞ்சம் நாள் முன்ன பின்ன ஆகலாம், பட் கண்டிப்பாக மாற்றம் உறுதி. அப்படி இல்லைன்னா அதிமுக கூட்டணி இல்லைன்னு அர்த்தம். அண்ணாமலை மாத்திரனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் 100% கன்ஃபார்ம். எடப்பாடி அண்ணாமலையை வச்சுக்கலாம் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். நம்மளை விட ஏடிஎம்கே விட பிஜேபிக்கு நல்லா தெரியும்.
அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே அதை சரி பண்ணிவிடுவாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ 24 தேர்தல் முடிஞ்சதும் தமிழிசை உள்ளிட்டவர்கள்லாம் பேசும் பொழுது கூட்டணியில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் அடிச்சிருப்போம், தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் சீட்ஸ் போயிருக்கோம், ஒரு 2-3 மத்திய அமைச்சர்லாம் வந்திருப்பாங்க அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. அவங்களே கூட தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் ஒரு ஃபார்முலா வச்சோம், பட் தம்பி வேறு ஒன்று வச்சாப்புல அதுதான் செயல்பாட்டுக்கு வந்துச்சு, அவர் தான் தலைவர், பட் அதில் இதுதான் நிலைமைன்னெல்லாம் பேசி அப்போ ஒரு குழப்பமான சூழல் வந்துச்சு. ஆனால் அப்போ கூட பேக் பண்ணப்பட்டார்ல அண்ணாமலை. இல்லை, அன்றைக்கு இருந்த நிலைமை வேறங்க. அவர் அந்த முடிவில் தெளிவாக இருந்தார். அவர் பார்லிமெண்ட்டில் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து பழைய அலையன்ஸ் 19 அலையன்ஸ் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, பாட்டா, தேமுதிகலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 10-12 சீட் ஈஸியாக அடிச்சிருப்பாங்க, டெஃபினட்டாக அடிச்சிருப்பாங்க. தனியாக போனதால தான் இந்த தோல்வி என்பது இன்றைக்கி ஹைகமாண்டுக்கே தெரிஞ்சிடுச்சு. அது அண்ணாமலை மேலே அமித்ஷா, மோடி அவர்களுக்கு, குறிப்பாக அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி. அது அண்ணாமலை தான் அதை கெடுத்தாருன்னு. அந்த பாத யாத்திரையை போய் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி தான் நல்லா இருந்த அலையன்ஸ் கெடுக்கப்பட்டது. அதை இன்னொரு தடவை 26 அவங்க அந்த விஷ பரீட்சையை செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. 26 வந்து டூ ஆர் டை. வந்து இன்னொரு டேர்ம் டிஎம்கே கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இங்கே என்டிஏக்கு எதிராக 40 சீட்டு வந்து நிற்கும். அதை உடைக்கணும்னா 26 இந்த கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பி ஆகணும். அந்த கவர்மெண்ட்டை, திமுக கவர்மெண்ட்டை தோக்கடிக்கணும்னா அதுக்கு ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே ஒரு ரெயின்போ அலையன்ஸ் வேணும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூவே. அதுக்கு அண்ணாமலை தடையாக இருக்கார், அதனால் நகர்த்துறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன, தலைவர் பதவி போயிடுச்சு, அதுக்கப்புறம்னா அடுத்தவரை அவர் எப்படி அக்காமடேட் பண்ணுவாங்க? யாரை? அண்ணாமலை. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் ரொம்ப அண்ணாமலை பற்றி கவலைப்படுறீங்க. அண்ணாமலை எப்படியோ போகிறாருங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அண்ணாமலையை எங்கே கொண்டு போய் வச்சா உங்களுக்கு என்ன? மறுபடியும் ஐபிஎஸ்க்கே கூட போவார் அவர். ஐபிஎஸ் எப்படி சார் போக முடியும்? இல்லை, ஏன் நடக்காத இந்த நாட்டில்? மறுபடியும் அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாரு மோடி. ராஜினாமா கடிதத்தை திரும்ப கொடுத்து மறுபடியும் அது நினச்சா மோடி நினச்சா என்ன வேணால் நடக்கலாமா சார்? ஏங்க நடக்கூடாது? சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கணும்ல. ஏங்க லாஜிக் படி தான் இந்த நாட்டில் எல்லாமே நடக்குதா? மறுபடியும் 4 வருஷம் பொறுத்து அவரை வந்து ஒரு பிரேக் இன் சர்வீஸ் கொடுத்து, ஐபிஎஸ் கொடுத்து, சர்வீஸ் கேடரை மாற்றி தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அனுப்புகிறாங்க அண்ணாமலையா? என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லை? ஏங்க நான் சீரியஸாக சொல்கிறேங்க, இதெல்லாம் நடந்த ஆச்சரியம் இல்லைங்க. மோடி கவர்மெண்ட்டில் எது வேணால் நடக்குங்க. இது சாத்தியமற்ற விஷயங்கள் சார். சாத்தியமான விஷயம்தான், அதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் ரூல் அப்படி கிடையாது இல்லை. ரூலை நாங்கள் மாற்றுறோம். ரூல் இல்லைன்னு யார் சொன்னா? சரி, ரூல் இல்லைன்னா என்ன, நாங்கள் ரூலை மாற்றுறோம். மோடி கவர்மெண்ட்டில் ரூலை மாற்றுறோம். யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி சர்வீஸில் இருந்தவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா 5 வருஷத்துக்குள்ளே ரெசிக்னேஷன் லான்ச் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூலை வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் போட்டு அண்ணாமலையோட ராஜினாமாவை திரும்ப எடுத்துக்கொள்ள சொல்லி வலியுறுத்தி அண்ணாமலையை மறுபடியும் ஐபிஎஸ் அதிகாரியாக மாற்றி கேடரையும் மாற்றி. எப்படி கேடர் எப்படி மாற்றுவாங்க? எந்த கேடரோ மத்தியத்துக்கு மாற்றலாம், தமிழ்நாட்டுக்கு எப்படி மாற்ற முடியல? அதாங்க, கர்நாடகா கேடரை தமிழ்நாடு கேடராக மாற்றி அதுக்கும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரோம் பார்லிமெண்ட்டில். இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எனிவே ஜோக்ஸ் இதெல்லாம். அவருக்கு மத்திய அமைச்சரவையிலோ அல்லது பாஜகவிலோ ஒரு பெரிய பதவி கொடுக்கப்படும். இன்னமும் அவர் மேலே மோடி, அமித்ஷாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. சரி, இப்போ எனக்கு இங்கே ஒரு டவுட். அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியிலையோ இல்லை வேறு ஏதாவது பெரிய பொறுப்புகள், சில மாநிலங்களை ஒருங்கிணைச்சு பார்த்துக்கிறது, இல்லை வேறு மாநிலத்தோட பொறுப்பாளராக இருக்கிறதுன்னு, அப்பையும் ப்ரெஸ் மீட்ஸ் கொடுப்பாரு. இப்போ இந்த கூட்டணி அமைய விடாமல் தடுப்பார், இல்லை ஏதாவது கெடுத்து விட்டுருவார்னு சொல்கிறீங்கல்ல, அதை அப்போ செய்ய முடியாதா? இல்லை, அப்போ பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்த ரூல் இது இருக்காது இல்லை, ரெலவன்ஸ் இருக்காது இல்லை. நீ இங்கே உள்ளே இருந்துக்கிட்டு தலைவராக இருந்துட்டு பேசினா தான் அதுக்கு மரியாதை. அப்பயும் ஜெயலலிதாவை பற்றி, அண்ணாவை பற்றி, எம்ஜிஆரை பற்றி இல்லைங்க, பேசினாலும் அதுக்கு மரியாதை இருக்காது. ரிலவன்ஸ்னு வாங்க உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி என்ன. தமிழ்நாட்டு பிஜேபி தலைவராக இருந்துக்கிட்டு பேசினா தான் அதுக்கு மரியாதை. இவங்களை தூக்கின்னு போய் இப்போ மத்திய அமைச்சராக போடுறாங்க. மத்திய அமைச்சராக போட்ட பிறகு நீங்கள் ஜெயலலிதா பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்து? அப்படியே பேசினாலும் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மறுபடியும் சார் ஒரு ஸ்பெக்குலேஷன் அடிப்படையில், ஏன்னா இதெல்லாம் சில வதந்திகள் இல்லை சில பெர்ஸ்பெக்டிவெல்லாம் உருவாச்சு. அண்ணாமலை தலைவர்கள்னு தூக்கிட்டு இவங்க அதிமுகவோட போனாங்கன்னா, பாஜக அதிமுகவோட போச்சுன்னா அண்ணாமலை வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு, இல்லை வேறு ஏதாவது மூவ் ஆகிடுவார், அப்படி சில ஸ்பெக்குலேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. 100% அக்மார்க் முத்திரை பொறிக்கப்பட்ட பொய். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை அதுபோல் எதுவும் செய்ய மாட்டார். 100% அது நடக்காது. இவையெல்லாம் அப்பட்டமான அரைகுறை விஷயம் தெரிஞ்சவங்க, அரைவேக்காடுகள் கிளப்பிவிடக்கூடிய செய்திகள். அதற்கெல்லாம் அறவே வாய்ப்பு கிடையாது. பாஜக தான் 100%. அவருக்கு தன்னுடைய பலம் தெரியும், உயரமும் தெரியும். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் வரும்போதே ரஜினி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அங்கே போவார்னு தான் சொல்கிறாங்க. எல்லாம் மீடியா ஸ்பெக்குலேஷனுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து விஷயத்தை கொஞ்சம் டாப் லெவலில் பேசிகிட்டு இருக்கேன். இது வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து அப்படிலாம் அண்ணாமலை செய்யவும் மாட்டார். அத்தகைய மனிதரும் அல்ல அவர். தனியாரெலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் மாட்டார். தன்னுடைய பலம் என்னவென்பது அவருக்கு தெரியும். சார், கட்சி தொண்டர்கள்ட்ட ஒரு அதிருப்தி உருவாகாதா? அது
முக்கியமான கேள்வி. அது ஒரு அதிருப்தி உருவாகலாம். ஆனால் எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும்போது அதெல்லாம் கீழே போயிடும். ஒரு புது தலைவரை போட்டு கொஞ்சம் நாளில் அந்த அதிருப்தி இருக்கலாம். எலெக்ஷன் நெருங்க அதெல்லாம் கீழே போயிடும். இல்லை சார், ஒரு வேகத்தை குறைச்சிடாத, ஒரு சலிப்பை ஏற்படுத்திடாத வராதுன்றேன் நான். முதல்ல கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மறைஞ்சிடும். தேர்தல் நெருங்க தேர்தல் வெற்றி தான் முக்கிய கவனமாக இருக்கும் ஒழிய மற்ற விஷயங்கள்லாம் மறைஞ்சிடும். ஸோ அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூட பாஜக ஈஸியாக ஜெல் ஆகிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. இது எல்லா தேசிய கட்சிகளையும் நடக்கக்கூடியதான். எலெக்ஷன் நெருங்கும்போது மற்றதெல்லாம் கீழே போயிடும். சரி, ஆரம்பத்தில் சில அதிருப்திகள் உருவாகும்ல, அது சகஜங்க. அதுதான் நான் சொன்னேன், 1 வாரம் 10 நாள் அதெல்லாம் சரியாயிடும். இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. எதுவுமே எல்லாருமே அவங்க தயாராக இருப்பாங்க. இப்போ சரி, அதிருப்தி இருந்தால் என்ன வச்சுக்கோ, அதிருப்தியோடு என்ன பண்ண முடியும்? உன்னால் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? இப்போ சார், இப்போ அதிமுக அலைன்ஸ்க்காக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. நடக்காமல் கூட போகலாம் இல்லையா? ஏன்னா இன்னும் உறுதியாகலை இல்லையா? இது நல்ல கேள்வி. நடக்காமலும் போகலாம். அது அங்கே அஷூரன்ஸ் வாங்காமல் இங்கே மாற்ற மாட்டாங்க. ஏடிஎம்கே கிட்ட அஷூரன்ஸ் வாங்காமல் இங்கே மாற்ற மாட்டாங்க. இது பாருங்கள், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கன்ஃபார்ம்டு. அதில் எனக்கு தெரிஞ்சு மறுபரிசீலனைக்கு இடமே இல்லை. ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஒருவேளை நடக்காமல் போச்சுன்னா கண்டிப்பாக ஏடிஎம்கேவே பிஜேபி உடைக்கும். ஏடிஎம்கே கண்டிப்பாக உடைப்பாங்க. பெரிய அளவில் எடப்பாடிக்கு எதிராக கலகத்தை உண்டாக்குவாங்க. கட்சி இன்னமும் உடையும், ரெட்டலையை முடக்குவாங்க. அதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. அந்த எல்லைக்கு போகாது. எடப்பாடியோட பிரச்சனை அண்ணாமலை தானே ஒழிய பிஜேபி கிடையாது. இதை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த அலையன்ஸ் வராதுன்னெலாம் நம்ம நம்புவது தவறானதுன்னு தான் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை சார், அண்ணாமலை பற்றி கூட எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் பேசினதில்லை, செய்தியாளர் சந்திப்புலையோ மற்ற இடங்கள்லையோ பேசினதில்லை. ஆனால் பிஜேபியை பற்றி பேசியிருக்காருல்ல, பாஜகவோட எங்களுக்கு கூட்டணியே கிடையாதுன்னு இருக்காருல்ல, மக்கள்கிட்ட ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காருல்ல. அது எல்லாரும் தான். ஜெயலலிதா கொடுத்தாத அசூரன்ஸாக 1999 ஜூலை 4ஆம் தேதி பீச்சில் பேசும்போது அந்த அம்மா, என் வாழ்க்கையில் ஒரு தவறு செய்து விட்டேன், பிஜேபியோட கூட்டணி வைத்தேன், நீங்கள் எக்காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டான்னு 99 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஜூலை 4 பீச்சில் கடற்கரை கூட்டத்தில் பேசினாங்க. அதே அந்த அம்மாவே போய் 2004 மே மாதம் ஏப்ரல் மாதம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியோட நின்னாங்க. அதனால் அரசியல்வாதிகளோட அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. அப்படி அந்த அளவுகளை வச்சிங்கன்னா எந்த அரசியல்வாதியும் தப்ப முடியாது. அதே தான் அரசியல்வாதிகளுடைய 2013 டிசம்பரில் இதே மு.க. ஸ்டாலின் நாங்கள் காங்கிரஸுடன் கூட்டணி வைத்ததை தவிர நீங்கள் எக்காலத்திலும் காங்கிரஸுடன் கூட்டணி இல்லைன்னாரு 2013 டிசம்பரில். இது எல்லா தலைவர்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் பேசுறது தான். ஆமாம், சொல்லுவாங்க. செய்வாங்களாங்கிறதுல செய்யவே மாட்டாங்க. இதுக்கு எந்த தலைவரும் விதிவிலக்கு கிடையாது. மக்கள்கிட்ட கொடுத்த அஷூரன்ஸுக்கே அப்படின்னா பாஜக தலைவர்கள்ட்ட ரகசியமாக பேசின அஷூரன்ஸ் எப்படி செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது? எது? பாஜகவோட கூட்டணி வைக்கிற அண்ணாமலையை மாற்றுங்கன்னு ஒருவேளை சொல்லியிருந்தாங்கன்னா அதை செஞ்சாகணும்னு என்ன அவசியம்? மாற்ற வச்சு புரியாமல் பேசுகிறீங்க. யூஆர் டாக்கிங் வித்தவுட் லாஜிக். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியல. நீங்கள் மக்கள் கொடுத்த அஷூரன்ஸும் இப்போ இருக்க கிரவுண்ட் பாலிடிக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணி பேசுகிறீங்க. ஏடிஎம்கேவுக்கு பிஜேபி அலைன்ஸ் வேணும்னா அண்ணாமலையை மாற்றணுன்றது எடப்பாடியோட முக்கியமான கோரிக்கை. அதை அவங்க நிறைவேற்றி தான் தீருவாங்க, இல்லைன்னா அலைன்ஸ் வராது. நிறைவேற்ற வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஏமாற்றிட்டாங்கண்ணா. வச்சுட்டு ஏமாத்தறனா புரியல. கூட்டணி வேணான்ட்டாங்கண்ணா, இல்லை அமைக்காமல் பண்ண மாட்டாங்கங்க. அவங்களுக்கு தானே இன்றைக்கி அலைன்ஸ் தேவை ரொம்ப முக்கியமாக. நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. நீங்கள் அதாவது இந்த கூட்டணி என்பது பிஜேபியின் அழுத்தத்தால் வருவது, ஏடிஎம்கேயோட விருப்பத்தால் வர்றது கிடையாது. அவங்களுக்கு தான் இந்த அலைன்ஸில் அதிகப்படியான விருப்பம். ஒரு சாய்ஸ் கொடுத்தா ஏடிஎம்கே பிஜேபியை கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விஜயோட போகணுன்னு தான் ஆசை, இல்லைன்னா பாமக உள்ளிட்ட கட்சிகளோட போகணுன்னு தான் ஆசை. பிஜேபி நெருக்கடின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் பிஜேபி அவங்கள அழுத்தப்படுத்துகிறாங்க, நெருக்குறாங்க அவங்கள. இல்லை, நெருக்கடியை தாங்கிட்டு நின்றுட்டாங்கன்னா தாங்கெல்லாம் நிற்க முடியாது. ஏன்னா இழக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அதனால் தாங்கலாம் முடியாது அவங்களால. அந்த நெருக்கடிக்கு இவர்கள் உடன்பட்டே தீரணும். இல்லைன்னா இடி நீக்கும் வீட்டு வாசலில். ஆல்ரெடி நிறைய வழக்குகள் இருக்குது. 8 மந்திரிங்க ரேடாரில் இருக்கான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மிரட்டி தான் கூப்பிட்டு வருவாங்க. 100%. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. நிர்பந்தத்தால் தான் நான் ரொம்ப டீசெண்டாக சொன்னேன். நீங்கள் மிரட்டின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே அவர் சம்மந்தி வீட்டில் ரெய்டு பண்ணி 650 கோடி எடுத்து வச்சுருக்காங்க. கேஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது தாங்க முடியுமா? வெரி சிம்பிள். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஆனால் சார், இப்படி ஒன்று தாவேக்காவோட கூட்டணி அமையலாம், விஜயோட ஒரு தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு சூழல், பொது எதிரி திமுக ஆட்சி அகற்றணுன்ற அடிப்படையில் தாவேக்கா, நாம் தமிழர், அதிமுக அப்படி இணையலாம், பாமகவும் அதுக்குள்ளே வரலாம், அது ஒரு வலுவான அணியாக இருக்கும். இங்கே பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு இப்படி அமைஞ்சதுன்னா அது இன்னும் டைட் ஃபைட்டாக இருக்கும், இப்படி ஒரு வாதம் வைக்குது. அதுதான் அதிமுக விரும்புவாங்கன்னு. ஏங்க நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. கிவன் அ சாய்ஸ் அவன் எடுக்க மாட்டான்றான்.
அவன் நிர்பந்தத்தால் ஆயுசே கொடுக்கல, ஒன்றே மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு. பாஜகவுக்கு திமுக ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கிறது தானே முக்கியமாக இருக்கும். 29 தேர்தலை மையம் இல்லையா? இப்போ ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே குட்டி கட்சிகள் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பவர்ஃபுல்லான அலையன்ஸ். தட்ஸ் அ பவர்ஃபுல் அலையன்ஸ். அதை குறைச்சி மதிப்பிடாதீங்க நீங்கள். அது வந்து இழுபறியில் வந்து கூட நிற்கலாம், ஆனால் இட்ஸ் அ பவர்ஃபுல் அலையன்ஸ். அப்படி இல்லைனாலும் அவன் வந்து நான் வளரணும்னு விரும்புகிறான். அவன் நான் எப்படியாவது போட்டு டிஎம்கே உடைப்பேன், டிஎம்கே நான் இடி கேஸ்லாம் இருக்குது, டாஸ்மாக் கேஸ்லாம் வலையை இருக்கிறாங்க. அவ்வளோ சுலபமாக 21, 19, 21, 24 குறிப்பாக 21 ஜெயிச்ச மாதிரி திமுக 26 ஜெயிக்க விட மாட்டான் பிஜேபி. இவங்களும் அவ்வளோ தூரம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய காரியங்களை பண்ணி வச்சுருக்காங்க. சுலபமாக ஒன்றும் இவங்க தப்ப முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த பக்கத்தில் வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே மற்ற குட்டி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தனா தட்ஸ் அ பவர்ஃபுல் அலையன்ஸ். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி எதிர்ப்பு, அசம்பிளி எலெக்ஷனில் அந்த அளவு எடுப்படாது. ஏன் பிஜேபியை வச்சுக்கிட்டு தானே 75 சீட் அடித்தாங்க. அது 21 எப்படி அடித்தாங்க? அது பிந்தின பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சைபர் ஆகிறாங்க. ஆனால் 21 75 சீட் அடிக்கிறாங்க. அசம்பிளின்னு வரும்போது ஆன்டி டிஎம்கே தான் மேலோங்கி நிற்குமே ஒழிய ஆன்டி பிஜேபி நிற்காது. ஸோ இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் பெரிய பாதகமான விஷயம்லாம் இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி வந்தோன்னா நாங்கள் 200 சீட் ஈஸியாக அடிப்போம். திமுக சொல்கிறது பகல் கனவு, அது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும். ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ் வந்தோன்னா ஏன் எவ்வளோ குதிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் வந்து புலம்புறாங்க? எதற்காக இவர்கள் இவ்வளோ தூரம் புலம்புறாங்க? எதுக்கு அசம்பிளிலே சிஎம்ஏ பேசுகிறாரு? 10 மந்திரி எதுக்கு பேசுகிறான்? எல்லா தொலைக்காட்சியும் ஏன் அதே விவாதிக்கிறான்? அவங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லை, அதை ஏன்டா விவாதிக்கிறீங்க? 24 மணி நேரமும் அதே ஏன் பேசுகிறீங்க? அப்போ ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா தட்ஸ் அ பவர்ஃபுல் அலையன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது திமுகவுக்கு நல்லா தெரியும். 21, 24 போட்டிட்ட மாதிரி அண்ணாமலையும் போட்டிடுவாரா? அது எனக்கு தெரியாது. அண்ணாமலை கதையை பற்றி எனக்கு தெரியாது. அண்ணாமலை போட்டிடுவாரா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதற்கு வாய்ப்பு குறைவன் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் போட்டியிட மாட்டார். தலைவர் பதவியிலேருந்து அவரை மாற்றிட்டு வேறு ஆளை கொண்டு வந்து அவர் வேறு இடத்துக்கு மாற்றும்போது அவர் கண்டிப்பாக அசம்பிளிக்கு போட்டியிட மாட்டார். புது தலைவராக யார் இருக்கலாம்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். நயினார் நாகேந்திரன் பேர் அதிகமாக அடிப்படுது, தெரியல. அவருக்கு லைக்லி சாய்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்தவர், அதனால் அலைன்ஸ் போகும்போது அது ஈஸியாக இருக்கும் ஏடிஎம்கே அலைன்ஸுக்குன்றாங்க. யார் தலைவராக வந்தாலும் அண்ணாமலை இருக்கும்போது இருந்த அந்த ஒரு மீடியா கிளார் இருக்காது, அது உண்மை. அதில் எந்த சந்தேகம். அந்த ஊடக வெளிச்சம் அண்ணாமலை இருக்கும்போது இருந்த அளவுக்கு பிஜேபிக்கு கண்டிப்பாக கிடைக்காது. களத்தில் சார், களத்தில் அது வந்து எலெக்ஷன் டைமில் டைனமிக்ஸ் மாறும். இப்போ போனால் பிஜேபியை யாருக்கும் பிடிக்காது, யாரும் சீண்ட மாட்டாங்க. ஆனால் அலைன்ஸ்னு வந்துடுச்சுன்னா அப்போ ஃபைட் டிஎம்கேவா ஏடிஎம்கேன்னு வரும்போது அப்போ வேறு டைனமிக்ஸில் வரும். எலெக்ஷனோட தான் பொறுத்து இதை பார்க்கணும். சரியாக ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் இப்போ இருந்து ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஜிகே வாசன், எல்லா கட்சிகளையும் சேர்த்துட்டாங்கன்னா அது ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸாக தான் இருக்கும். கிரவுண்டில் வந்து ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ் தான். ஆனால் சார் தாவேக்கா ஏற்கனவே சொல்லுது, விஜய் சொல்கிறாருல திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் போட்டி கதை. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதிமுக வந்து இன்றைக்கி வந்த கட்சி ஆரம்பித்தவங்கலாம் விஜய் ஓட்டை உடைப்பார், அது உண்மை. எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு. ஆனால் களம் வந்து விஜய்க்கா திமுகலாம் அதிக பிரசங்கித்தனமான வார்த்தை. அதெல்லாம் அதிமுகன்றது 50 வருஷ கட்சி, 52 வருஷ கட்சி, 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சியை பார்த்து ஒரு வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு, 13 மாதம் ஆகுது. எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு 50 வருஷ கட்சியை பார்த்து ஒருத்தர் சொல்கிறதுன்றது அதிக பிரசங்கித்தனமானது. அப்படி விஜய் ஓட்டை உடைப்பார், ஆனால் அவர் ஜெயிக்க முடியாது. போட்டி திமுகவுக்கும் அதிமுக தான், விஜய்க்கும் திமுகவுக்கும் கிடையாது. விஜய் கணிசமாக ஓட்டை உடைப்பார். தேர்ட் ஃபேக்டர் தான் அவர். ஃபைட் வந்து ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கும் டிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கும் தான். ரொம்ப நாளாக எலெக்ஷனுக்கு கட்சி ஆரம்பித்து 13 மாதத்துலேயே 2 வருஷத்தில் நான் தான் சிஎம், எனக்கும் 75 வருஷம் கட்சிக்கு தான் போட்டின்றதெல்லாம் வந்து கேலி கூத்து, அதிகமான பேச்சு. இதெல்லாம் ரொம்ப மிதமிஞ்சின பேச்சு. கிரவுண்டில் என்ன சப்போர்ட்? 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு ஜெயிக்கிறதுனா விளையாட்டாங்க. திமுக சுறுபடுத்து நிற்கிறான். அவங்ககிட்ட மத்திய அரசு, இவங்ககிட்ட மாநில அரசு. அவங்ககிட்டையும் பணம் இருக்குது, இவங்ககிட்டையும் பணம் இருக்குது. அவங்ககிட்டையும் மீடியா இருக்குது, இவங்ககிட்டையும் மீடியா இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது? கொண்டு வந்துட்டா போச்சு. எப்படி கொண்டு வருவேன்? ஒரு வருஷத்தில் கொண்டு வந்துடுறியா? மீடியா கொண்டு வந்துடுற, பணத்தை கொண்டு வந்துடுறியா? 2 பேரும் சேர்ந்து மிதிப்பானுங்க, நசுக்குவானுங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சான ஸ்பீச். இதெல்லாம் எனக்கும் திமுகவில் தான் போட்டிடுறது.
இது வரைக்கும் களத்தில் ஒரு போராட்டத்துக்கு வரல. ஏன் சார் வக்ஃபுக்கெல்லாம் போராட்டம் நிறைய விஷயத்துக்கு வந்துருக்காங்க. பரந்தூர் வந்தார், அவர் எங்கே வந்தார்? இன்னைக்கு வக்ஃபுக்கு அவர் வர வேண்டியதானே, ஏன் வரல? எதுக்கு போராடுறோன்னே புசி ஆனதுக்கு தெரியல. எந்த குறிப்பிட்ட ஷரத்துக்கு எதிர்க்கிறீங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இல்லை சார், ஒரு நோக்கம் ஒன்று இருக்குல்ல. நான் பாராட்டுறேன். ஐ அக்ரி வித் யூ. நோக்கம்தான் உயர்வு. இது இப்படி சிறுபிள்ளைத்தனமாக நம்ம பேசக்கூடாது, அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கிரவுண்டுக்கு போகும்போது நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும்ல. திமுக சப்போர்ட்டில் தான், திமுகவோட கொத்தடிமையாக தான் 90% மீடியா இருக்குது. திமுக உசுப்பி தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க. அறிவாளி அடிமைகளும் அறிவாளி அல்சேஷன்ஸும் தான் அந்த கேள்வியை கேட்குறாங்க. நீ தயாராக இருக்கணும்ல. அவன் சிம்பிளாக தானே கேட்குறான் அந்த கொஸ்டின். இந்த ஷரத்தில் எந்த ஆஸ்பெக்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க? குறிப்பாக நியாயமான கேள்வி தானே. அந்த கேள்வியை போய் அவன் உதயநிதிக்கு ஸ்டாலின்ட்டையோ கேட்க மாட்டான். அந்த தைரியம் அவனுக்கும் கிடையாது, எந்த மீடியாவுக்கும். இழிச்சவன் இவங்க தானே புதுசாக கட்சி ஆரம்பிக்கும், அவங்கள தான் போய் கேட்பான். ஆனால் நீ தயாராக இருக்கணும்ல. நீ தயாராக இல்லாமல் அவங்கள குறை சொன்னேன்னு அர்த்தம். அப்போ பேப்பர் கூட நீ படிக்கிறது கிடையாது, நியூஸ் கூட ஒழுங்காக கேட்குறது கிடையாது. அதோட விளைவு தான் இங்கே வந்து நிற்குது. ஸோ விஜய் இப்போ பொருட்படுத்த மாட்டாங்களா இவங்க 2 பேரும்? அல்லது பொருட்படுத்துவாங்க. பாதிப்பு 2 பேருக்கும் கணிசமான அளவில் இருக்கும். அவர் ஒரு 15% 20% ஓட்டை உடைப்பார்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னது உண்மை. ஆனால் அவர் ஜெயிக்க முடியாது. அவர் உடைக்கிற ஓட்டால் யார் ஜெயிப்பான்றது தான் $1 பில்லியன் கொஸ்டின். அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். இல்லை, அப்படி உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டை மட்டும் இல்லை, ஒரு திமுக ஓட்டையும் உடைக்கிறார். பாரம்பரிய திமுக வாக்குகளையும் அவர் சிதறடிக்கிறார். ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார். அதுதான் சிக்கலே. அது யாருக்கு பெரிய ஆபத்துன்றதை நம்மளால் இப்போ சொல்ல முடியும். எலெக்ஷன் அப்போதான் சொல்ல முடியும். முதன்முறையாக யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்குது. விஜய் ஃபேக்டரால் ஹங் அசம்பிளி வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா விஜய் எதிர்பார்க்குற அந்த கூட்டணி ஆட்சி இல்லை, இப்போ விஜய் வந்து அதில் காணாமல் போயிடுவார். ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தனி மெஜாரிட்டி இல்லாமல் வரும். டிஎம்கேக்கு கொஞ்சம் கூடுதலாக வர வாய்ப்பு இருக்குது. திமுகவும் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரலாம். விசிக்க கேட்குற அந்த கூட்டணி அந்த ஆட்சி அப்போ தான் அமையும். உங்களுக்கு வந்து விஜய் ஃபேக்டரால் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வரலாம். ஆனால் ஏடிஎம்கே அணிக்கும் டிஎம்கே அணிக்கும் இடையில தான் இழுபறி வந்து நிற்கும். மற்றவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. மற்றவங்களெல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. ஓரிரு இடங்களை வெல்வது கூட கடினம். மக்கள் நல கூட்டணிக்கு அதை தான் 2 தான். இப்போ இவங்க 2 பேர் தான், அதிமுக. வேற பிளேயர்ஸே கிடையாது. விஜய் அதிமுக கூட்டணி வந்துருதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராது. அதான் நான் சொல்ல வரேன். 30% கிராஸ் பண்ணால் தான் நீ ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். சீமானுக்கு நீங்கள் 8% இருக்குது. அந்த 8% இப்போ அசம்பிளியில் வருமானது தெரியாது. அதில் ஒரு 2லேருந்து 3% வெளியேறி இருக்குன்றாங்க. விஜய்க்கு போயிருக்கு. அந்த 8% விற்கனே வச்சுப்போம். 8% வச்சு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 30% கிராஸ்னால் தான் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். இதுதான் இருக்கக்கூடிய சிக்கலே அவங்களுக்கு. இப்போ சார், இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அண்ணாமலை நீக்கத்துக்கு வந்துடுவோம். திமுக வருஷம் அதிமுகன்னு தான் நிலைமை இருக்க போகுது. நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா அதே தான். ஆனால் இது மாற்றணுன்றதானே ரொம்ப நாள் பாஜகவுடைய கனவுமே. உண்மைதான். அதுக்கு தானே அண்ணாமலை வேலை செஞ்சுட்டு. இது ஏற்கனவே காங்கிரஸ் பண்ண முயற்சிங்க. திமுக அதிமுக மாற்றா மூப்பனார் 77 ஒரு தடவை நின்று தோத்தார், 89 நின்று தோத்தார். அதுக்கப்புறம் முடியலன்னு தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. தேசிய கட்சிகளால் இன்னுமே எங்கள் கால் ஒன்ற முடியாது. கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும். தனியாக ஒருத்தர் நின்று ஜெயிச்சு 30% கிராஸ் பண்ணால் தான் ஓட்டே வாங்க முடியும். நீ இப்போ 3%லேருந்து 10% ஆகி எப்போ நீ அடுத்த எலெக்ஷனில் 4% பண்ணோம், நான் 5%, 15%, அடுத்த எலெக்ஷனில் 20% எப்படி போகிறது? அதனால் அதெல்லாம் வந்து சாத்தியமற்ற கனவு. இது ஏற்கனவே காங்கிரஸ் செஞ்சு முயற்சி பண்ணி தோத்த விஷயத்தை 14 பிஜேபியும் அதை கோஷம் சைபர் தானே ஆச்சு. 16 சைபர் ஆச்சு இல்லை, 14 2 ஜெயிச்சாங்கல்ல. அது கூட்டணியால் ஜெயிச்சதுங்க. அதே 19 0 ஆனாங்கல்ல. தருமபுரி யாரால் ஜெயித்தாங்க? அது இளவரசன் திவ்யா இஷ்யூவால் எல்லா ஜாதி இந்துக்களும் தலித்துகளுக்கு எதிராக திரண்டதால் ஜெயித்தாங்க. அதே தருமபுரியில் 19 தோத்தாங்கல்ல. இதே கூட்டணி தோத்துது. தேமுதிக இத்தனைக்கும் கூட அதிமுக வச்சுக்கிட்டு தோத்தாங்க. அதனால் இது உங்களுக்கு வந்து தனியாக நின்று நாங்கள் ஆட்சியை பிடிப்போன்றலாம் இதெல்லாம் காங்கிரஸ் முயற்சி பண்ணி 30 வருஷத்துக்கு மேலே தோற்று போன விஷயம். அதனால் அந்த முயற்சியெல்லாம் ஏடிஎம் பிஜேபி செய்யாது. இங்கே இவ்வளோ தான். நீங்கள் ஒரு 10-15% வரைக்கும் ஓட்டு பேங்கை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 20 எம்எல்ஏ வந்தாங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. கண்டிப்பாக உட்காந்துருவாங்க. பிஜேபி அப்படி தான் கணக்கு போடுவாங்களே ஒழிய அதிமுகவை கபலீகரம் பண்ணி வளரணும்னு தான் விரும்புவாங்களே ஒழிய அவங்க தனியாக மெஜாரிட்டின்றதுலாம் அதெல்லாம் அறவே சாத்தியமற்றதுன்றது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த எலெக்ஷனில் அவங்கள திமுகவுக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்குறதுன்றது அவங்களுக்கு சூசைடு. ஸோ அதனால் அவங்க அதை இது பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. அதாவது
எப்படியாவது டிஎம்கே கவர்மெண்ட்டை இங்கே டிஸ்லாட்ஜ் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அவங்க எய்ம் வந்து இங்கே 26 ஆட்சி மாற்றம். சார் இப்போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நிலைமை இல்லைங்க, அவங்க எல்லாரையும் பிஜேபி அக்காமடேட் பண்ணிக்கொண்டாங்க. அதுதான் இப்போ சிக்கல் வந்து அங்கே தான் நிற்குது. பிஜேபி அலைன்ஸ் பிரச்சனை இல்லை. டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் என்ன பண்ணுறது, சசிகலாவை என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு போன் ஆஃப் கன்டென்ஷன் வாங்க. சிக்கல் அங்கே தான் வந்து நிற்குது. இவர்களை என்ன செய்வது? அது உறுதியாக இருக்கார் எடப்பாடி, சேர்த்துக்க மாட்டாங்க முடியாது. அதில் உறுதியாக இருக்கார், வாய்ப்பே கிடையாது. கம் வாட்மே நான் சேர்த்துக்க மாட்டேன். அவர் கட்டத்துக்கு மேலே அவர் அந்த விஷயத்தில் இவங்களால் கம்பல் பண்ண முடியாது. அதுக்கு தான் அவர் வெறுப்பேற்றுறதுக்கு செங்கோட்டையனை ஊசி போடுற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. பட் அவர் மெயின் டிமாண்டுக்கு ஒத்துக்கிறாரு, பிஜேபி அலையன்ஸுக்கு ஓகே. பட் பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கறதில்ல. ஏன்னா பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்தால் இவருக்கு அதை உள்ளே போயிடும். அதிமுக உள்ள இவருக்கு அதே முடிச்சுடுவாங்க, அவங்க முடிச்சுடுவாங்க. அது அவருக்கு நல்லா தெரியுது. அப்போ என்ன தான் பண்ணுவாங்க? அவங்க பிஜேபி சீட்டு கொடுத்து பிஜேபியில் சிம்பிளை நிற்க வச்சு ஜெயிக்கலாம். சசிகலா விடுங்க, டிடிவியோட அட்டலை கூட கொடுக்க மாட்டாங்களா? அட்டலையை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அதிமுகலேருந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. பிஜேபிக்குள்ளே அவங்களை அக்காமடேட் இல்லை. அலைன்ஸ்னாலும் இப்போ பூவை ஜெகன்மூர்த்திக்கு ரெட்டலை கொடுக்கறது இந்த மாதிரி இல்லை, அதை வந்து ரெட்டையிலே அவர் கொடுக்க மாட்டார். பிஜேபி அதை தாங்க சொல்ல வரேன். பிஜேபி கோட்டாலேருந்து அவங்களுக்கு சீட்டு போய்டும். கோட்டா ஓகே சார், சின்னம் கூட கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி கோட்டானா சின்ன எப்படிங்க கொடுப்பாங்க? என்னங்க பேசுறீங்க? இல்லை சார், நீங்கள் தேசிய ஜனநாயக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தேவேந்திரன். பிஜேபி கோட்டா ஏடிஎம்கே கோட்டானா என்ன அர்த்தம்? இது ஏடிஎம்கே சிம்பிள், அது பிஜேபி சிம்பிள். இல்லை எப்படி ஓபிஎஸ் அப்போ பிஜேபி தாமரை? அதுதான் சிக்கலே. இப்போ பிரச்சனையா அதுதானே, நீ தாமரையில் நில்லுன்றாங்க. ஐயோ, பெரிய குளம் போடியில் இருக்கட்டும், அவர் ரெட்டலையை விட்டுட்டு தாமரைக்கு போனாங்க. டிடிவி கூட பிரச்சனை கிடையாதுங்க. டிடிவி தனி கட்சி வச்சிருக்காரு, அவரோட அலையன்ஸ் போட்டுக்கலாம். அலையன்ஸ் போட்டுக்கிட்டு அவங்க வாங்கிக்கலாம். சசிகலாவை எப்படியா அக்காமடேட் பண்ணிப்பாங்க. ஓபிஎஸ் தான் பிரச்சனையே. ஓபிஎஸும் அவர் கூட இருக்க 2 பேருக்கு சீட்டு கேட்பாருங்க. அவரு அவங்கள நீங்கள் தாமரை சின்னத்தில் வச்சுக்கோங்கன்றார். இவர் ஒத்துப்பாரா? ஓபிஎஸ் ஒத்துப்பாரா? கடைசி நேரத்தில் ஒத்துப்பார், வேறு வழி இல்லைன்னா. இல்லை சார், நாடாளுமன்ற தேர்தலுக்கே அவர் தாமரையெல்லாம் வேணாம், பலாப்பழத்தை வாங்கிட்டு நின்னாரு. அசம்பிளியில் பலாப்பழம், மாம்பழம், விளாம்பழம்லாம் நிற்காது. அசம்பிளி டூ ஆர் டை. சூரியனா இலையாக தான். திமுகவா அதிமுக 2 பேர் தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 26 வந்து அப்படி தான் போய் முடியும். சார் இப்போ 24 தேர்தலுக்கு முன்னாடி திருப்பி இணைஞ்சிருவாங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி வந்துடும், அப்போ தான் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படி இப்படின்னு சொன்னப்போ விடாப்பிடியாக இருந்துட்டார் எடப்பாடி வந்து விடாப்பிடியாக இருந்துட்டார். அமித்ஷா கூட டைம் எல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார் எடப்பாடிக்காக, ஆனால் அவர் போகலை அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே எடப்பாடி போய் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டார். அப்போது 26 நமக்கான தேர்தல், நம்ம இறங்கி போவோங்கிறது ஆட்டிடியூடை காட்டுறாரா? ஆமாம், உண்மைதான். 26 எனக்கான தேர்தல், நான் இறங்கி போகிறேன். 24 உங்கள் தேர்தல், நீங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. எனக்கு ஒன்றும் ஜெயிச்சு 10 மந்திரி ஆகி திமுக மாதிரி 4 மந்திரி போகணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு அசம்பிளி தான். அதனால் அவர் கவலை இல்லாமல் இருந்தார். இப்போ அவருக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கு, அவர் இறங்கி போகிறாரு. வெரி சிம்பிள். அப்போ பிஜேபி அந்த டைமில் காரியம் ஆக வேண்டி இருந்தும் அதை செய்யாமல், அன்னைக்கு நிலைமை வேறு. அவங்களுக்கு வந்து அவரை ரொம்ப கம்பல் பண்ண விரும்பல. அவங்க இன்னைக்கு விட மாட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு லாபமாக இருந்திருக்கும்ல. அன்னைக்கு கம்பல் பண்ணி வந்து எகிரி இருந்தாருன்னா இன்னும் மோசமாக போயிருக்கும். அதனால் அன்னைக்கு அதை அவங்க கரெக்டாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன் குரூஷியல். அதனால் இது அவங்களுக்கும் முக்கியம். ஏன்னா திமுகவை நகர்த்தணும் இங்கேருந்து. அதனால் அவங்க எந்த எல்லைக்கும் அவங்களும் இறங்கி வருவாங்க. ஸோ ஓவராலாக இந்த விஷயம் எப்படி சார் போய் நிற்கும்? அண்ணாமலை மாற்றுறது பிஜேபி, அண்ணாமலை மாற்றம் உறுதி. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு தான் எனக்கு தோணுது. மற்றவர்களை வந்து ஏடிஎம்கே, ஒன்றுபட்ட ஏடிஎம்கேன்றதை பிஜேபி எப்படியாவது என்ஷூர் பண்ணிடும். அவங்க சிம்பிளில் பிஜேபி கோட்டாவில் சீட்டு கொடுத்து ஒரு 3 பேர் தான் 4 பேர் தானே அவங்கள நிற்க வச்சுப்பாங்க தான் எனக்கு தோணுது. ஒத்துப்பாங்க அவங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. இது ஒன்றும் பெரிய நெருடல் இருக்காது தான் எனக்கு தோணுது. நன்றி சார், உங்கள்கிட்ட நன்றி நன்றி நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.